ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ரஞ்சித் சார்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோன்னா டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார், லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப அழகாகவே இன்சூரன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி எங்களோட டவுட் என்னென்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்ம் அப்படின்றது ஒரு பர்சன் அவங்க வீட்டுக்கு பிரெட் வின்னராக இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஏர்ன் பண்ணுறாரு, அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து தான் அவங்களுக்கு அவங்க சர்வைவ் ஆகுறாங்க. சப்போஸ் அந்த பர்சன் அங்கே இல்லாமல் போயிட்டாரு, அந்த பிளேஸ் இல்லாமல் போகுது அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்கு தான் ஒரு ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட்டாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறதுனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க. அந்த கவர் மினிமம் 25 lakhs, 50 lakhs, 1 crore. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தேர் இன்கம்மை பொறுத்து இது வேரி ஆகும். சரிங்களா? இது டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அந்த பர்சன் இல்லை, அதனால அந்த ஃபேமிலிக்கு கவர் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது. பட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வாழும்போது கூட அவங்களுக்கு ஒரு இன்கம் வேணும். ஸோ அவங்க இல்லாதப்ப கூட அவங்க ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இது மணி பேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது நிறைய கம்பெனிஸில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பட் நம்ம மேண்டேட்ரியாக எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸை போடுங்க, அதுதான் மெயின். ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் கம்மியாக கட்டுவீங்க, உங்களுக்கு கவர் ஹியூஜாக இருக்கும் டேர்ம் இன்சூரன்ஸில். பட் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் அதிகமாக கட்டுவீங்க, உங்களுக்கு கவர் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வாழும்போதே உங்களுக்கு இன்கம் அவங்க கொடுக்கறதுனால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh பே பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 lakhs பே பண்ணுறீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. லைஃப் இன்சூரன்ஸில் சொல்கிறேன். பே பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு எவ்ரி இயர் அவங்க ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் கிரெடிட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். இது மணி பேக் பாலிசி. நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு 6 to 7% அதிகமாக சொல்கிறேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு இன்கம்மாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ஒரு 40 yearsக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அட் த எண்ட் ஆஃப் 40 years இல்லை 30 years உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது என்னென்னா மணி பேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. பட் கவர் பார்த்தீங்கன்னா 11 times 12 times அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கவர் பெருசாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh பே பண்ணிங்கன்னா கவர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakhs தான் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. பட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20,000 30,000 பே பண்ணாலே உங்களுக்கு கவர் 50 lakhs 1 crore வரைக்கும் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, டேர்ம்ன்றது லைக் ஆஃப்டர் நான் எனக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட லைஃப் ஃபேமிலிக்கு ஒரு லைஃப் ஓகேவா. ஸோ அது டேர்ம். எஸ். லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது நான் உயிரோடு இருக்கும் போது எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் லைஃப்க்கு போகலாம். ஓகே சார். ஸோ இப்போ இன்னொரு கொஷின் என்னன்னா, ஓகே இப்போ டேர்மு லைஃப் ஹெல்த்துன்னு இவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு ரிவ்யூவர் பாயிண்ட்லேருந்து நமக்கே ஒரு பயம் இருக்குது. அவங்க கிளைம் தருவாங்களா, இப்போ நான் இறந்துட்டதுக்கப்புறம் என் லைஃப்க்கு அந்த காசு போகுமா? ஏன்னா நான் இறந்துட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அது போகுதா இல்லையா அப்படின்னு. எனக்கு என் ஃபேமிலிக்கு அந்த காசு போகுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு லைக் பயத்தெல்லாம் போக்குறதுக்கு இதுக்கு ஏதாவது லைக் செபி மாரி ஏதாவது ரெகுலேட்டரி வச்சுருக்காங்களா? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குட் கொஷின். ஸோ எல்லாருக்குமே இந்த கொஷின் இருக்கும் மனசில். பட் இருந்தாலுமே இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நமக்கு ஒரு ரெகுலேட்டரி இருக்குது. ஓகே. IRDAI. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு திங் நான் சொல்ல வர்றது வியூவர்ஸ்க்கு, நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வீட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இதை சொன்னீங்கன்னா தான் இப்போ நீங்கள் இருக்கும்போது ஓகே, நீங்கள் இல்லாத போது அது அவங்களுக்கு தெரியாது. இது எப்படி கிளைம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, எங்கே இன்சூரன்ஸ் போட்டிங்களோ அந்த பாலிசி காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு வீட்டில் ஒய்ஃப் கிட்டேயோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ குழந்தைங்க கிட்டேயோ இதை காமிச்சிட்டு இது இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன், இவங்கள காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அங்கே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் இப்போ ஒரு பர்சன் இல்லை, அந்த பாலிசி ஹோல்டர் இல்லை, இப்போ நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா கிளைம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்கள் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்கள் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி அவங்க சப்போஸ் இன்கேஸ் ரெஸ்பாண்ட் பண்ணலை உங்களுக்கு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் IRDA ஆம்போஸ்மெண்ட் டீம்னு ஒரு டீம் இருக்கும், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ரெஸ்பாண்ட் இல்லை,
ஏஜென்ட் காண்டாக்ட் பண்ணோம், அவங்க ரெஸ்பாண்ட் இல்லை. செகண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணோம், அவங்க ரெஸ்பாண்ட் இல்லைன்னா நீங்கள் தேர்டாக வந்து நீங்கள் ஐஆர்டிஐயை அப்ரோச் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அங்கே தான் வந்து ஃபைனல் நியாயம் கிடைக்கும். ஓகேங்களா? பட் அந்த அளவுக்கு கேஸ் போகாது. இனிஷியலாகவே அட்வைஸரே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஓகே, மோஸ்ட்லி. சரிங்களா? இங்கேயே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் மூலியமா இல்லைன்னா அட்வைசரி ஃபர்ம் மூலியமா எடுக்கிறது தான் நல்லது. ஸோ தே வில் ப்ரொடெக்ட் யுவர் லைஃப். ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாகவே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. லைக் இன்னும் மோர் வீடியோஸ் உங்கள் கூட நான் போடுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.